ஓம் சாந்தி. இன்றைய முரளி 13 மே 2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அநேக தேகதாரிகளிடமிருந்து அன்பை விலக்கி ஒரு விதேகி தந்தையை நினைவு செய்தால் உங்கள் அனைத்து அங்கங்களும் குளிர்ந்துவிடும். கேள்வி: தேவகுலத்தை சேர்ந்த ஆத்மாக்களின் அடையாளங்கள் யாவை? பதில்: 1. தேவகுலத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாக வைராக்கியம் வரும். 2. அவர்களின் புத்தி எல்லையற்றதாக இருக்கும். சிவாலயத்திற்கு போவதற்காக அவர்கள் தூய மலர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வார்கள். 3. எந்த அசுர நடத்தையும் இருக்காது. 4. எந்த அசுர கர்மமும் செய்யவில்லைதானே என தனது கணக்கு பார்ப்பார்கள். தந்தையிட உண்மையே சொல்வார்கள், எதையும் மறைக்க மாட்டார்கள். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிவதில்லை. ஓம் சாந்தி. இப்போது இவை எல்லையற்ற விஷயங்கள். சாதாரண விஷயங்கள் எல்லாம் முடிந்தன. உலகில் அநேகரை நினைவு செய்கிறார்கள். அநேக தேகதாரிகளிடம் அன்பு இருக்கிறது. விதேகியாக ஒருவரே இருக்கிறார். அவரை பரமபிதா பரமாத்மா சிவன் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் அவரோடு புத்தியோகத்தை இணைக்க வேண்டும். எந்த தேகதாரியையும் நினைக்கக்கூடாது. பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்ற எல்லா கலியுக சடங்கு சம்பிரதாயங்கள், அங்குள்ள சடங்கு சம்பிரதாயங்களும் இங்குள்ள சடங்கு சம்பிரதாயங்களும் முற்றிலும் வேறாக இருக்கின்றன. இங்கே எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. எதுவரை அந்த நிலை வரவில்லையோ அதுவரை முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பழைய உலகில் யார் வாழ்ந்து சென்றார்களோ அல்லது யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் மறக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நாள் முழுவதும் யாருக்கு என்ன புரிய வைப்பது என்ற எண்ணமே புத்தியில் ஓட வேண்டும். வந்து உலகின் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை புரிந்து கொள்ளுங்கள் என்று எல்லோருக்கும் சொல்லுங்கள். அதை யாரும் அறியவில்லை. பாஸ்ட் என்றால் எப்போது ஆரம்பமானது, பிரசன்ட் என்றால் இப்போது என்ன நடக்கிறது, சத்தியுகத்திலிருந்து ஆரம்பமானது. அதனால் சத்தியுகத்திலிருந்து இப்போது வரையும் பிறகு எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் உலகம் முற்றிலும் அறியவில்லை. குழந்தைகள், உங்களுக்கு தெரியும். அதனால் சித்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறீர்கள். இது பெரிய எல்லையற்ற நாடகம். அவர்கள் பொய்யான எல்லைக்கு உட்பட்ட நாடகங்கள் பலவற்றை உருவாக்குகிறார்கள். கதை எழுதுபவர் வேறாக இருக்கிறார். நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறாக இருக்கிறார். இந்த எல்லா ரகசியங்களும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இப்போது எவற்றை பார்க்கிறீர்களோ அவை இருக்காது, விநாசமாகி விடும். அதனால் உங்களுக்கு சத்தியுக காட்சிகள் மிக நன்றாக தெரிய வேண்டும். அஜ்மீரில் தங்க துவாரகை இருக்கிறது. அதிலிருந்து காட்சிகளை எடுத்து புதிய உலகை தனியாக உருவாக்கி பிறகு காட்டுங்கள். இந்த பழைய உலகத்திற்கு நெருப்பு பிடிக்க வேண்டும். இதன் படங்களும் இருக்கின்றன. இந்த புதிய உலகம் எமர்ஜ் ஆகிறது. இப்படியெல்லாம் சிந்தனை செய்து நல்லபடியாக உருவாக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரம் மனிதர்கள் முற்றிலும் கல்புத்தியைப் போல இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள் இருந்தும் புத்தியில் அமர்வதே இல்லை. நாடகத்தை நடத்துபவர்கள் எப்படி அழகிய சீனரிகளை உருவாக்குகிறார்களோ அப்படி யாரிடமாவது உதவி பெற்று சொர்க்கத்தின் சீனரிகளை நன்றாக உருவாக்க வேண்டும். அந்த மனிதர்கள் நல்ல ஐடியா கொடுப்பார்கள், உத்தி சொல்வார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து இப்படி நன்றாக உருவாக்க வேண்டும். அதை மனிதர்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது. குழந்தைகள், நீங்களும் நம்பர்வார் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தாரணை ஏற்படுகிறது. தேக அபிமானி புத்தியை சீச்சி என்று சொல்வார்கள். ஆத்மா அபிமானியே அழகிய மலர் என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் மலர்களாக மாறுகிறீர்கள். தேக அபிமானியாக இருப்பவர்கள் முள்ளாகவே இருப்பார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. உங்களுடையது எல்லையற்ற புத்தி, எல்லையற்ற வைராக்கியம். நமக்கு இந்த வேசிய ஆலயத்தின் மீது அதிக வெறுப்பு இருக்கிறது. இப்போது நாம் சிவாலயம் போவதற்காக மலர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது கெட்ட நடத்தை இருந்தால் இவருக்குள் இருப்பது பூதம் பிரவேசமாகி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டில் கணவர் அன்னமாகிறார். மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்றால் சிரமம் ஏற்படும். சகித்து கொள்ள வேண்டும். அப்போது இவரது பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. எல்லோரும் தேவகுலத்தை சேர்ந்தவர்கள் ஆவது இல்லை. யார் ஆக வேண்டுமோ அவரே ஆவார். பலரிடம் கெட்ட நடத்தை இருப்பதாக ரிப்போர்ட் வருகிறது. இன்னென்ன அசுர குணங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். எனவே தந்தை தினந்தோறும் புரிய வைக்கிறார். இன்று எந்த அசுர வேலையும் நான் செய்யவில்லைதானே என்று தனது கணக்கை இரவில் பாருங்கள். உங்கள் முழு ஆயுளில் என்ன தவறு செய்திருந்தாலும் அவற்றை சொல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏதாவது கடுமையான தவறு செய்திருந்தால் அதை சர்ஜனிடம் சொல்வதற்கு வெட்கம் வரும். ஏனென்றால் மானம் போகும். சொல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்படும். மாயா அப்படி அறைவிடுகிறது. அதனால் ஒரேடியாக சத்தியநாசம் ஏற்படுகிறது. மாயா மிக சக்திசாலியாக இருக்கிறாள். 5 விகாரங்களின் மீது வெற்றி பெற முடியவில்லை என்றால் தந்தையும் என்ன செய்ய முடியும்? நான் கருணை உள்ளத்தோடு இருக்கிறேன், காலனுக்கு காலனாகவும் இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பதித்த பாவனரே வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். எனக்கு 2 பெயர்களும் இருக்கின்றன. கருணை உள்ளத்தோடு இருப்பவர், காலன்களின் காலனாக இருப்பவர் என்ற 2 பாகங்களை இப்போது நடித்து கொண்டு இருக்கிறேன்.
முட்களை மலர்களாக மாற்றுவதால் உங்கள் புத்தியில் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பார்வதிகளாக இருக்கிறீர்கள் என்று அமர்நாத்தை தந்தை சொல்கிறார். இப்போது நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் அமரபுரிக்கு செல்வீர்கள். மேலும் உங்கள் பாவங்கள் நாசமாகும். அந்த யாத்திரை செய்தால் உங்கள் பாவங்கள் அழிவதில்லை. அவை பக்தி மார்க்க யாத்திரைகள். செலவு எப்படி செய்கிறீர்கள் என்ற கேள்வியை குழந்தைகளிடம் கேட்கிறார்கள். எனினும் நாங்கள் இப்படி பதில் கொடுத்தோம் என்று யாரும் செய்தி கொடுப்பதில்லை. இவ்வளவு குழந்தைகள் பிரம்மாவிற்கு இருப்பதால் நமக்கு நாமே செலவு செய்து கொள்வதும் தானே. நாம் நமக்காக ராஜ்யத்தையும் ஸ்ரீமத்துப்படி ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். ராஜயோகத்தை நாங்கள் கற்பதால் நாங்களே செலவும் செய்வோம். சிவபாபா அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார். அதனால் நாம் அரசர்களின் அரசர் ஆகிறோம். எந்த குழந்தைகள் படிப்பார்களோ அவர்களே செலவும் செய்வார்கள். நாங்கள் எங்கள் செலவை பார்த்து கொள்கிறோம். நாங்கள் யாரிடமும் பிச்சை எடுப்பதோ அல்லது தானம் பெறுவதோ இல்லை. எனினும் இதையும் கேட்கிறார்கள் என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். அதனால் முழு நாளில் என்னென்ன செலவு செய்கிறார்களோ அவற்றின் கணக்கை மாலையில் சொல்ல வேண்டும் என்று பாபா சொல்கிறார். அவற்றை ஃபாலோ செய்ய வேண்டும். மற்றபடி அதிகமாக வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் பிரஜைகள் ஆவார்கள். உயர்ந்த பதவியை பெறுபவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். ராஜாக்கள் கொஞ்சமாக இருப்பார்கள். சிலரே செல்வந்தராகவும் ஆகிறார்கள். மற்றபடி ஏழைகள் அதிகம் இருப்பார்கள். இங்கும் அப்படித்தான். தேவலோகத்திலும் அப்படியே இருப்பார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. அதில் நம்பர்வார் எல்லோரும் தேவை. தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பித்து ஆதி சனாதன தேவராஜஸ்தானி ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். தேவ தர்மத்தின் ராஜஸ்தானி இருந்தது, இப்போது இல்லை. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதனால் ஒருவருக்கு புரிய வைக்க சித்திரமும் அப்படி தேவை. தந்தையின் முரளி கேட்டு அதை செய்வார்கள். நாளுக்கு நாள் திருத்தங்களும் செய்யப்படுகின்றன. எவ்வளவு சரியாகி கொண்டே போகிறது என்று நீங்கள் உங்கள் மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள். தந்தை வந்து குப்பையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். யார் எந்த அளவு பலரை வெளியே கொண்டு வரும் சேவை செய்வார்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவார்கள். குழந்தைகள், நீங்கள் முற்றிலும் பால் பாயாசம் போல இருக்க வேண்டும். சத்தியுகத்தை விடவும் இங்கே தந்தை உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். ஈசன் தந்தை பாடம் கற்பிப்பதால் அவருக்கு உங்கள் படிப்பின் ஜொலிப்பை காட்ட வேண்டும். அப்போது தந்தையும் அர்ப்பணமாவார். இப்போது நாம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றும் தொழில் மட்டுமே செய்ய வேண்டும். அவ்வளவுதான் என்பது உள்ளத்தில் வர வேண்டும். வேலை வெட்டி போன்றவற்றை செய்து கொண்டு இருக்கிறார்கள். முதலில் தனக்காவது நன்மை செய்யுங்கள். அது மிகவும் எளிது. மனிதர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே அரச பதவி பெற வேண்டும். அதனால் தினந்தோறும் உங்கள் கணக்கை பாருங்கள். முழு நாளில் லாபத்தையும் நஷ்டத்தையும் பாருங்கள். கணக்கு பார்க்கவில்லை என்றால் முன்னேறுவது மிகவும் கடினம். தந்தை சொல்வதை கேட்பதில்லை. யாருக்கும் நான் துக்கத்தை கொடுப்பது இல்லைதானே என்று தினந்தோறும் பார்க்க வேண்டும். பதவி மிக உயர்ந்தது. அளவற்ற வருமானம் இல்லை என்றால் பிறகு அழ நேரிடும். பந்தயம் நடக்கிறது. ஒருவர் ₹1,00,000 சம்பாதிக்கிறார். ஒருவர் ஏழையாகவே இருக்கிறார். இப்போது உங்களுடையது ஈஸ்வரிய பந்தயம். இதில் யாரும் ஓட வேண்டியதில்லை. புத்தியால் மட்டும் அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏதாவது தவறு செய்துவிட்டால், பாபா நான் இந்த தவறு செய்துவிட்டேன், கர்மேந்திரியங்களை கொண்டு இந்த தவறு செய்தேன் என்று கூறி உடனே சொல்லிவிட வேண்டும். சரியது தவறியது என்பதை யோசிக்கும் புத்தி இப்போது கிடைத்திருப்பதால் இப்போது தவறான செயலை செய்யக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். தவறான செயலை செய்துவிட்டால் பாபா சாரி மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் தந்தை இப்போது கேட்பதற்காக இங்கே அமர்ந்து இருக்கிறார். எந்த தவறான செயலை செய்தாலும் பாபா இந்த தவறு நடந்துவிட்டது என்று உடனே சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும். இப்போது உங்களுக்கு பாதி மன்னிப்பு கிடைக்கும். அதற்காக நான் கருணை காட்டுவேன் என்பது கிடையாது. மன்னிப்பு அல்லது கிருபை பைசா அளவிற்கும் கிடைக்காது. எல்லோரும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தையின் நினைவால் விக்கிரமங்கள் விநாசமாகும். முந்தைய பாவமும் யோக பலத்தால் குறைந்து கொண்டே போகும். தந்தையின் உடையவராக மாறிய பின் அவரது பெயரை கெடுக்காதீர்கள். சத்குருவை நிந்தனை செய்பவர் இலக்கை எட்ட முடியாது. உங்களுக்கு மிக உயர்ந்த லட்சியம் கிடைக்கிறது. மற்ற குருமார்களிடம் ராஜ்யத்தின் லட்சியம் எதுவும் இருக்காது. இங்கே உங்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எந்த குறிக்கோளும் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அது அற்ப காலத்திற்காகவே இருக்கும். 21 ஜென்மங்களுக்கு சுகம் எங்கே? அற்ப பைசா மதிப்புள்ள சிறிய சுகம் எங்கே? அதற்காக செல்வத்தால் சுகம் கிடைக்கும் என்பது கிடையாது. துக்கமும் எவ்வளவு ஏற்படுகிறது? நல்லது. ஒருவர் மருத்துவமனை கட்டியதாக வைத்துக் கொள்வோம். அடுத்த பிறவியில் வியாதி குறைவாக இருக்கும். எனினும் அதிக படிப்பு கிடைக்கும், அதிக செல்வம் கிடைக்கும் என்பது கிடையாது. அதற்கு எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஒருவர் தர்மசாலை கட்டினால் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும். எனினும் ஆரோக்கியமாக இருப்பார் என்பது கிடையாது. தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு புரிய வைக்கிறார். ஒருவர் புரிந்து கொள்வதே இல்லை. அதனால் இன்று என்ன பாவம் செய்தேன், இந்த விஷயத்தில் பெயிலானேன் என தினந்தோறும் கணக்கு பாருங்கள்.
தந்தை அறிவுரை கொடுக்கிறார், அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு போவது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகமாவது இல்லை. நான் முதியவர், இந்த சரீரத்தை விட்டு சென்று நான் இளவரசர் ஆவேன் என பாபாவிற்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்களும் படிப்பதால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக வேண்டும். இருந்தும் தந்தையை நினைவு செய்வதில்லை. தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். அந்த ஆங்கிலம் போன்றவற்றை படிக்கும் பொழுது புத்தி எவ்வளவு குழப்பம் அடைகிறது, அதிக சிரமம் ஏற்படுகிறது. இது மிகவும் எளிது. இந்த ஆன்மீக படிப்பால் நீங்கள் குளிர்ச்சி அடைகிறீர்கள். இதில் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டு இருந்தால் முற்றிலும் குளிர்ந்த அங்கங்களாக மாறிவிடும். உங்களிடம் சரீரம் இருக்கிறது தானே. சிவபாபாவிற்கு சரீரமே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவயங்கள் இருக்கின்றன. அவரது அவயங்கள் குளிர்ச்சியாகவே இருக்கின்றன. அதனால் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்போது எப்படி அவரோடு சகவாசம் கொள்வது? அவர் சத்தியுகத்தில் தான் இருப்பார். அவருக்கு அப்படிப்பட்ட குளிர்ந்த அங்கங்களை யார் உருவாக்கினார்? அதை இப்போது நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். அதனால் இப்போது குழந்தைகள் நீங்களும் அவ்வளவு தாரணை செய்ய வேண்டும். சண்டை சச்சரவு முற்றிலும் செய்யக்கூடாது. உண்மை பேச வேண்டும். பொய் சொன்னால் சத்தியநாசம் ஏற்படும். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஆல்ரவுண்டு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். சித்திரங்களையும் மிக நன்றாக உருவாக்குங்கள். அவை பிறகு எல்லோரிடமும் போக வேண்டும். நல்ல பொருட்களை பார்க்கும்போது சென்று பார்ப்போம் என்று சொல்வார்கள். புரிய வைப்பவரும் திறமைசாலியாக இருக்க வேண்டும். சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தமக்கு சமமாக மாற்றவல்ல நல்ல பிராமணர்களும் தேவை. யார் தனக்கு சமமாக மேனேஜராக மாற்றுவாரோ அவரை நல்ல பிராமணி என்று சொல்வார்கள். அவர்கள் உயர்ந்த பதவியும் பெறுவார்கள். பேபி புத்தியும் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள். ராவண சம்பிரதாயம் இல்லையா? அப்படி பிராமணியை தயார் செய்ய வேண்டும். அவர்கள் பின்னர் சென்டரை பார்த்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தந்தையிடம் தனது படிப்பின் திறமையை காட்ட வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றும் தொழிலில் ஈடுபட வேண்டும். முதலில் தனது நன்மைக்காக சிந்தனை செய்ய வேண்டும். பால் பாயசத்தை போல இருக்க வேண்டும். 2. ஏதாவது தவறு நடந்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். தந்தை கிருபை காட்டுவதில்லை. தந்தையின் நினைவால் விக்கிரமங்களை அழிக்க வேண்டும். நிந்தனை ஏற்படும் எந்த செயலையும் செய்யக்கூடாது. வரதானம்: ஞானம் நிறைந்தவர் என்ற விசேஷத்தின் மூலமாக சமஸ்கார மோதலில் இருந்து தப்பிக்கும் தாமரை மலருக்கு சமமான விலகிய சாட்சியாளராகுக. சமஸ்காரம் கடைசி வரை ஒருவருக்கு தாசியாக இருக்கும், ஒருவருக்கு ராஜாவாக இருக்கும். சமஸ்காரம் மாற வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். ஆனால் என் மீது யாருடைய பிரபாவமும் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் சமஸ்காரம் வேறாக இருக்கிறது. இரண்டாவது, மாயாவும் பலவித ரூபத்தை எடுத்து வருகிறது. எனவே எந்த ஒரு விஷயத்தின் முடிவையும் மரியாதையின் கோட்டிற்குள் இருந்து எடுங்கள். பலவித சமஸ்காரங்கள் இருந்த போதும் மோதல் வரக்கூடாது. அதற்காக ஞானம் நிறைந்தவராகி தாமரை மலர் போல விலகியும் சாட்சியாக இருங்கள். ஸ்லோகன்: பிடிவாதமாகவும் அல்லது கடுமையாகவும் உழைப்பதற்கு பதிலாக ரமணிகரமாக முயற்சி செய்யுங்கள். அவ்யக்த செய்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். சுகம் சாந்தியின் தாயாக பவித்திரம் இருக்கிறது. எங்கே பவித்திரம் இருக்குமோ அங்கே துக்க அசாந்தி வர முடியாது. அதனால் சதா சுகத்தின் படுக்கையில் சதா ஓய்வாக இருக்கிறீர்களா, அதாவது சாந்த சொரூபத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்யுங்கள். மனதில் ஏன், என்ன மற்றும் எப்படி என்ற குழப்பம் இருக்கிறதா, அல்லது அந்த குழப்பத்தை கடந்த சுக சொரூப ஸ்திதி இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.